வணக்கம், இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகள். பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்லும் பொதுமக்களின் தலையில் இடியாய் விழுந்துள்ளது ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு. அரசின் எச்சரிக்கையையும் மீறி சென்னை மதுரை இடையேயான ஏசி ஸ்லீப்பர் கட்டணம் வரலாறு காணாத வகையில் 4500 ரூபாயை தொட்டுள்ளது. பண்டிகை கால கூட்டத்தை பயன்படுத்தி நடக்கும் இந்த பகற்கொள்ளை குறித்து எமது விரிவான செய்தி தொகுப்பு இதோ. சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்ட மக்கள் பொங்கலை கொண்டாட தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதை பயன்படுத்தி சில ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் கட்டணத்தை 2 முதல் 3 மடங்கு உயர்த்தியுள்ளன. மதுரை பயணம் வழக்கமாக 1000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் சென்னை மதுரை ஏசி ஸ்லீப்பர் கட்டணம் தற்போது ஆன்லைனில் 3500 ரூபாய்க்கும் பேருந்து நிலையங்களில் நேரடியாக செல்பவர்களுக்கு 4500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச கட்டணமே ரூபாய் 2560 தான். ஆனால் அதையும் மீறி ஆயிரக்கணக்கில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது பயணிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை தடுக்க தமிழக போக்குவரத்து துறை அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. சிறப்பு குழுக்கள் மாநிலம் முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆர்டிஓ தலைமையில் 30க்கும் மேற்பட்ட சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நெடுஞ்சாலைகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வாகனங்கள் பறிமுதல் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளை பறிமுதல் செய்யவும் உரிமத்தை ரத்து செய்யவும் போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். புகார் எண்கள் பயணிகள் தங்களை ஏமாற்றும் பேருந்துகள் குறித்து புகார் அளிக்க மண்டல வாரியாக அரசு எண்களை அறிவித்துள்ளது. தலைமையகம் சென்னை 1804256151. மதுரை மண்டலம் 9095366394. கோயம்புத்தூர் 9123599391. திருச்சி 9066032343. ஏற்கனவே கூடுதல் கட்டணம் செலுத்திய பயணிகள் டிக்கெட் நகலுடன் புகார் அளித்தால் அந்த பணத்தை திரும்ப பெற்றுத்தரவும் சங்கம் உறுதியளித்துள்ளது. பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட நினைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டும் இத்தகைய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? காத்திருப்போம். இது உங்கள் பிராண்டி நியூஸுக்காக உங்கள் பிராண்டி.